எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் பங்கு வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல இரட்டை இலக்கத்துல தொகுதி கொடுக்கும் திமுக அப்படின்னு நம்புவதாக விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாளா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்த விசிகா இப்ப திடீர்னு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தின நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விசிகா கட்சி 1999 தேர்தல்ல களம் காண ஆரம்பித்ததுல இருந்தே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு 2026 எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டாம்னு பொதுச் செயலாளர் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற சந்தேகங்களும் கேள்விகளும் விமர்சனங்களும் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல விசிகாவுக்கு 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. இதுல 4 தொகுதிகள்ல விசிகா வெற்றி பெற்றது. 2016 மக்கள் நல கூட்டணி தோல்வி அடைந்ததற்கு பிறகாக 2019 மக்களவை தேர்தலில் இருந்து திமுகவுடன் கூட்டணி அமைத்து விசிகா களம் கண்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் 2023க்கு பிறகுதான் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற ஒரு பேச்சே விசிகாவிடமிருந்து வந்தது. இதற்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா விசிகாவுல இருக்கும் பொழுது 2023 பிற்பகுதியில தான் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் எழுந்து வந்தது. இப்போ விசிகா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணாம். காலம் கனிந்து வரும் பொழுது எங்களுடைய அதிகாரங்களை எங்களுடைய பங்குகளை நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விசிகாவின் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 2026 ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாம். அதற்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டை நாங்க பின்னடைவு அடையல. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம்னு அவரு சொல்லியிருக்காரு. அதே போல காங்கிரஸ் கூட்டணியும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அதிகப்படியான தொகுதிகளை திமுகவிடமிருந்து கேட்டு பெற்று எங்களோட பலத்தை நாங்க தமிழகத்தில் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பீகார்ல 161 இடங்கள்ல போட்டியிட்டு காங்கிரஸ் ஆனது 6 இடங்கள்ல வெற்றி அடைந்திருக்கு. மிகவும் சொற்பமான இடமாகவே இது கருதப்படுது. இப்படி பீகார்ல இருக்கும் இந்த காங்கிரஸின் நிலைமை தமிழகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்புமே இங்க நிலவி வருது. பீகாரின் நிலை தமிழகத்தில் தொடராது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லி வருது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போகுது, எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கால் ஊன்ற போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கு. அதற்காகத்தான் அதிகப்படியான தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்று தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியானது எதிர்நோக்கி கொண்டிருக்கு. இப்படி 2004 இருந்தே காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை களம் கண்டு வருது. 2011 63 தொகுதிகளை பெற்றது காங்கிரஸ். அதற்கப்புறம் 2011 ஆண்டு 41 தொகுதிகளை பெற்றது. அதன் பிறகு 2021 ஆண்டு 25 தொகுதிகளை பெற்றது. 2011 ஆண்டு காங்கிரஸ் கட்சியானது 63 தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்று தேர்தல்ல களம் கண்டது. அதன் பிறகு 2011 ஆண்டு 41 தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்றது. இதன் பிறகு 2021 ஆண்டு 25 தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்று களம் கண்டது. இப்போ காங்கிரசுக்கு 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அதிகப்படியான தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்றுவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் தாவேக தரப்பு என்ன சொல்றது அப்படின்னா, எங்களோட கூட்டணிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில எல்லோருடைய வியூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிகா, காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விசிகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று நேரடியாகவே சொல்லிவிட்டது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல விருப்பம் இல்ல, எங்களுக்கு இந்த அதிகாரத்தை சுவைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டாம், நாங்க மக்கள் பணி செய்யறதுக்காக தான் எங்களோட இயக்கம் இருக்கு, ஃபேஸ்லெஸ் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக தான் எங்களோட இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இப்படி 2 கட்சிகளுமே திமுகவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையை கொடுக்காம தான் இருக்காங்க. வர்ற தேர்தல்ல திமுக அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.